ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வருண் ட்ரிப் போயிருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்ன திங்ஸ் வந்து நாங்கள் அவனுக்கு எப்படியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தோம், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவன் வந்து போயிட்டு வந்துட்டான் இப்போ. ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. போகிறேன்னு சொன்னதுமே ஒரு 10 days பிஃபோரே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 10 days ஃபுல்லாக ஷாப்பிங் அவர் பண்ணுறதை பார்த்து ஆக்சுவலி எனக்கே வந்து ட்ரிப் போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலி ஆகாஷ்க்கு வந்து ஹைதராபாத், பெங்களூர் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவனுக்கும் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்கள் என்ன போ அப்படின்னு சொன்னால், பட் அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இவர் ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்து பெசாமல் நம்மளும் போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கே வந்து ட்ரிப் போகணுங்கிற மாதிரி ஆசை ஆயிடுச்சு. ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பார்த்து வாங்கினார். காந்திபுரம்லேருந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணார். பேக் வாங்குறது, நெக்ஸ்ட் வந்து ஷூஸு. ஏன்னா வந்து ட்ரக்கிங் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட ஷூஸ் இருக்குது, பட் கொஞ்சம் எல்லாமே வந்து டைட்டாக இருந்தனால சரி புது ஷூ வாங்கிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணார். அண்ட் தேவையான எசென்சியல் தான், டெய்லி தேவையான அந்த ஷாம்பூ, பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, வேஸ்லின்னு, சன்ஸ்க்ரீனு அண்ட் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸு, ஏதாவது ஸ்டமக் பெயின், ஃபீவரு இல்லை வந்து ஹெட் பெயின் அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தேவையான ஒரு மெடிக்கேஷன்ஸு. அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸு இதெல்லாமே புதுசு வாங்கியிருந்தோம். பிளேட்டு, சாப்பிட்றதுக்கு கட்டோரி, ஸ்பூனு, தென் டவல், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நீட்டாக எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலி வந்து ஒரு 3 days ட்ரிப் தான் இது. மண்டே ஈவினிங் வந்து 4:30க்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அவங்களே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 4:30க்கு அங்கே கிளம்பி போனோம். அங்கேருந்து பஸ்ஸெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறதுக்கு அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 5:30, 5:45 கிட்ட ஆகிப்போச்சு. அன்றைக்கி ஈவினிங்க்கு மட்டும் எங்களுக்கு வந்து லஞ்செல்லாம் டின்னர் வந்து பேக் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்கு மட்டும் டின்னர் பேக் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட சொன்னாங்க. பட் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தா எப்படி ஆப்வியஸ்லி பசங்க சாப்பிட்றது கிடையாது. நம்ம ஏதாவது சாலட் மாதிரியோ அது மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வருண் சுத்தமாக ஃப்ரூட்ஸ் அவங்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஃப்ரூட்ஸுமே சாப்பிட மாட்டான். நானும் என்ன மாதிரி தான் அவனும், எனக்கு ஃப்ரூட்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஈவன் பனானா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி சாப்பிடுவேன். ஸோ அவனும் அதே மாதிரி ஆனனால ஃப்ரூட்ஸ் சுத்தமாக பிடிக்காது. சரி, ஆப்வியஸ்லி நம்ம வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக ஏதாவது நொறுக்கு தின்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ சிப்ஸ் அதெல்லாமே இருக்கும். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையே வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ட்ரிப் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், அதை சுற்றி இருக்கிற அந்த நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அம்மன் கோயிலெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தர் ராக்கு, அப்புறம் இன்னும் நிறையா அந்த சீக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்கல்ல, ஸோ அங்கே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. சம் ட்ரக்கிங் ஏதோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ட்ரெயினில் புக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே ஒரு 1 month முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க ட்ரெயினில். ஸ்லீப்பர் கோச் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9th, 10th, 11th, 12th எல்லா கிளாஸில் இருந்துமே கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. ஒரு 5-6 பஸ் போச்சு. ஸோ அதனால் ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது கஷ்டம் தான். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தர் மேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ பாசிபிள் கிடையாது. சரி நாங்களும் எல்லாம் வந்து எப்படியோ பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்டு போய் டோனட்ஸில் கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு டின்னர் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு சேவை, அவனுக்கு தக்காளி சேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ சேவை, அது போக வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே பேக் பண்ணி கொடுத்துட்டோம். பசங்க யாராவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அளவாக தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால் இவ்வளோ வேணான்னு சொன்னால் பரவாயில்ல, இருந்தாலும் நீ சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி 2 days வந்து அவன் போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு எங்கோ அனுப்புறதுக்குமே கொஞ்சம் பயம்தான். அதனால் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்கிறோம், கிளம்பிட்டோம், லஞ்ச் சாப்பிட்டாங்க, டின்னர் சாப்பிட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பசங்க பொண்ணுங்க 2 பேருமே யாராக இருந்தாலும் சரி வெளியே அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயம் தான். அதுவும் இல்லாமல் கடலுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லும்போது பசங்க தான் விளாண்டு அப்படி இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்களுக்கு. சரி எப்படியோ வந்துட்டு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு வர வரைக்கும் எல்லோரும் சாமி கும்பிட்டுருந்தோம். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. நாங்கள் இல்லாமல் எங்கேயுமே போனது கிடையாதுங்கிறனால அவ்வளோ பயமாக இருந்தது. பட் ஒன்ஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. எங்கள் ஸ்கூலில் வந்து நான் படிக்கும்போது வந்து ட்ரிப்புக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்களே என்னன்னு தெரியல. ஏன்னா எந்த ட்ரிப்புக்குமே எங்கள் அம்மா அனுப்புனது கிடையாது. ட்ரிப்புன்னு சொன்னாவே நான் அதில் பேர் கொடுக்க மாட்டேன், எங்கேன்னு கேட்க மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்றது நல்லாவே எனக்கு தெரியும். பயந்துப்பாங்க ரொம்ப. அதனால் அனுப்ப மாட்டாங்க. பட் ரொம்ப ஏதோ ரேராக ஒரு டைம் வந்து ஃபேண்டசி பார்க்னு நினைக்கிறேன். அந்த பார்க் நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபேண்டசி பார்க்குன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அது மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி, அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி கிடையாதுன்றதுனால அதுக்கே ரொம்ப அடம்
பிடிச்சி எங்கள் அம்மாட்ட கண்டிப்பாக நான் போய் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி ராஜலட்சுமின்னு ஒருத்தி. ஸோ அவள் தான் வந்து கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னனால இப்படியோ அழுது போகிறோன்ட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போயிருந்தேன், ஃபேண்டசி பார்க்குன்னு சொல்லிட்டு. அந்த டே இன்னும் எனக்கு ரிமெம்பர் நல்லா இருக்குது ஞாபகம். நல்லா ஜாலியாக கை பிடிச்சிட்டு 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக, நானும் என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த டே ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் ஒரு மெமரி தானே. ஸோ நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இன்னும் ட்ரிப் போயிருக்கலாமா அப்படிங்கிறது. அது மாதிரி அவன் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி நாங்கள் அனுப்பிச்சது. அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீ இது வந்து நீ பின்னாடி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் இந்த வயசில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அனுப்பிச்சி வச்சதே. ஏன்னா எனக்கு அவ்வளோ இவர் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலி ஒவ்வொன்றும் தேடி பர்ச்சேஸ் பண்ணாருங்க. ஒரு 10 days ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணார். டெய்லி மார்னிங் வந்துச்சு கிளம்புவார், இன்றைக்கி வந்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஈவன் என்ன கூட அவர் வந்து எதிர்பார்க்கல, நான் போய் டக்குன்னு வாங்கிட்டு வரணும், குழந்தை ட்ரிப்பு போகிறான், ஸோ அவனுக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும், கொஞ்சம் கூட அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு டக்குன்னு வாங்கிட்டே இருந்தானே. அவர்கிட்ட சொன்னச்சா எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலையே, எனக்கு இந்த மாதிரி அப்பா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சீரியஸாகவே 1 வீக்காக. ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருந்திருப்பாங்களா, ட்ரிப் போகிறோன்னு சொன்னாவே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படிங்கிறது. ரொம்ப அந்த டேஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி நான் அப்போ வந்து அம்மா கூட எல்லாம் சண்டை போட்டு கண்டிப்பாக நம்ம போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே அந்த ஒரு நம்மளுக்கு மனசில் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஏதோ சம்திங் வீட்டில் பிரச்சனை இருக்கும், அது ஓடிட்டே இருக்கும். பட் அந்த வயசில் வந்து பிரச்சனை பற்றி பெருசாக தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்போ போகிறது கண்டிப்பாக அது பெஸ்ட் திங். ஸ்கூல் ட்ரிப்பில் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு பெஸ்ட் மெமரிஸ், அது மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இப்போவாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் கேர்ள்ஸ் ட்ரிப் போக போகிறேன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக நான் கேர்ள்ஸ் ட்ரிப் போக போகிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நான் அட்லீஸ்ட் ஜஸ்ட் திருப்பதியாவது நான் போய் ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 1 day ஸ்டே பண்ணிவிட்டு நான் வந்து வர மாதிரி ஒரு ட்ரிப் போகணும் வித்தவுட் ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலி கூட போகிறது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஃபேமிலி கூட போகிற மாதிரி ட்ரிப் எங்கேயும் இருக்காது. பட் வித்தவுட் ஃபேமிலி போகிறது அதுவும் ஒரு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து நம்மள ஒரு ப்ரெஷர் இருக்காது. பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது ப்ரெஷர் தான். ஏன்னா உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் வந்து அதனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக என் பசங்க இல்லாமல் ஹஸ்பண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எப்போ நடக்குமான்னு தெரியாது, பட் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அது எனக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் நடக்காதெல்லாம் சில விஷயங்களோட இம்பேக்ட் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு இப்படி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக எல்லா உமன்ஸுக்கும் அது இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சரி நம்ம பசங்க இவ்வளோ விவரமாக இருக்காங்களே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது அது இன்னும் ஃப்யூச்சர் அவங்களுக்கு நிறைய லைஃப் இருக்குது. இப்போ ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் எல்லாமே அவங்களுக்கு பண்ணணுங்கிறது கிடையாமல் நம்மளும் டைம் கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கணுங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கேன் நான் இப்போ. ஏன்னா நம்ம ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அம்மா அப்பானாலே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சொசைட்டி பில்ட் ஆகிருக்கு. பட் நம்மளுக்கும் தேவையான நிறைய நீட்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கும் இந்த வயசில் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு எனக்கு. என்ன திடீர் மைண்ட் செட்னா அப்படி கிடையாது. நானும் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பசங்க எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நம்ம கொடுத்துருவோம் ஹோப்ஃபுல்லி. பட் நம்மளுக்கு என்ஜாய் போயிட்டுருக்கு, நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானது அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஷாப்பிங் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறது, ஏதோ ட்ரிப் போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் அகேன்ஸ்டாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் அது பண்ணணும், நமக்கு தேவையானது நம்ம தானே பண்ணிக்கணும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஈவினிங் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். எங்கள் அம்மா கூட சிஸ்டர் கூட ஒரு ஹோட்டல் சம்திங் போயிருந்தோம். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. சீரியஸ்லி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. நம்மளுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து டென்ஷனாக நம்ம வேறு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் போவீங்களா மந்த்லி அண்ட் இயர்லியாக ஒன்ஸ் ஆவது ட்ரிப் போயிருக்கீங்களா, இல்லை இனிமேல் போகிறீங்களா என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.